படக்கூடிய எந்த நோயும் அவரை பாதிக்காது. இன்னும் அவருக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து, பூமியிலிருந்து வரக்கூடிய ஆபத்து, வலதுபுறம் இருந்து வரக்கூடிய ஆபத்து, இடதுபுறம் இருந்து வரக்கூடிய ஆபத்து என எந்த ஆபத்தும் அவரை பாதிக்காது. அப்படி அர்த்தங்களை கொண்ட அதி அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் மனனம் செய்து கொண்டீர்கள் என்றால், இதை வழமையாக ஓதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால், நிம்மதியான வசந்தமான ஒரு வாழ்க்கையை உங்களால் உணர முடியும். அதற்கு அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். அந்த வசந்தமான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்றால், சுபுகு தொழுவைக்கு வீட்டிலிருந்து செல்வதற்கு முன்னால் இந்த துவாவை ஓதிவிட்டு நீங்கள் செல்லுங்கள். அப்படி சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக இது மிக பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய அர்த்தங்களை நீங்கள் கவனிக்கும் போது ரொம்ப அற்புதமான துவா.